வணக்கம், வெல்கம் டு மை ஃபிசிக்ஸ் சேனல். இந்த வீடியோலையும் நம்ம நீட் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துருக்கிற டாபிக் வந்து லாஸ் ஆஃப் மோஷன், அதுதான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது அதுதான் பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஃபார் நீட் ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். அப்பரண்ட் வெயிட், ஆக்சுவல் வெயிட் என்ன, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், அது எப்படி சேஞ்ச் ஆகுது இன் வேரியஸ் சிச்சுவேஷன், ஹவு த அப்பரண்ட் வெயிட் சேஞ்சஸ், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பார்க்குறதுக்கு மேலோட்டமாக பார்த்தா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? ரைட், பார்ப்போம். அப்பரண்ட் வெயிட், ஆக்சுவல் வெயிட், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆக்சுவல் வெயிட், வெயிட்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா, வெயிட்டுங்கிறது த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அஸ் டியூ டு கிராவிட்டி, இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்மளை இழுக்குது. ஓகே, அதுக்கு ஈக்குவலாக சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுது, நமக்கு ஒரு ரியாக்ஷனை ஆஃபர் பண்ணுது. அந்த ரியாக்ஷனை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து வெயிட் மிஷின் நமக்கு வெயிட் மிஷின் காமிக்கிறது வந்து அதுதான். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆக்சுவல் வெயிட்டுங்கிறது என்னென்னா, வெயிட் மிஷின் ரெஸ்ட்டில் இருக்குது, நம்ம அது மேலே ஏறி நிற்கிறோம், நம்மளும் ரெஸ்ட்டில் இருக்கோம். அப்போ அந்த வெயிட் மிஷின் என்ன காமிக்குது, அதுதான் நம்ம வந்து ஆக்சுவல் வெயிட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 kg அப்படின்னா 60 kg அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுது, வெயிட் மிஷின் காமிக்கிற வெயிட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எப்போல்லாம் சேஞ்ச் ஆகும்? ஓகேயா? அது வந்து ஆக்சுவல் வெயிட்டை விட வேறு மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அப்பரண்ட் வெயிட்டுன்னு சொல்கிறோம். ஓகேயா? நம்மளுடைய வெயிட் வந்து என்னது, மாஸ் வந்து வில் நெவர் சேஞ்ச், இல்லையா? மாஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல, பட் வெயிட் வந்து டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன் வில் சேஞ்ச். ஏன்னா வெயிட்டுங்கிறது இட்ஸ் அ ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது என்னன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஏன்னா ஃபோர்ஸுங்கிறது அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன ஃபார்முலா பார்த்தோம், F = ma பார்த்தோம். மாஸ் வந்து வில் நாட் சேஞ்ச், பட் அந்த ஆக்சிலரேஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகும். அப்போ அதை பொறுத்து நமக்கு வந்து ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் ஃபோர்ஸாக நம்மளுடைய வெயிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம். இப்போ அப்பரண்ட் வெயிட், ஆக்சுவல் வெயிட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஃப்ட் அட் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ஒரு பர்சன் ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு வெயிட் மிஷின் மேலே நிற்கிறார். ஓகே, இது லிஃப்ட்டுன்னு அசியூம் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே ஒரு வெயிட் மிஷின் போட்டிருக்கோம், அந்த வெயிட் மிஷின் மேலே ஒரு பர்சன் நிற்கிறார். இப்போ லிஃப்ட்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, மூவ் ஆகலை, மேலேயும் மூவ் ஆகலை, கீழே மூவ் ஆகலை. அப்படின்னா என்னது, ஆக்சலரேஷன் 0 அப்படி சொல்லலாம். ஆக்சலரேஷன் இஸ் 0. ஆர் த லிஃப்ட் இஸ் மூவிங் யூனிஃபார்ம்லினா அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸும் ஆகக்கூடாது, டிக்ரீஸும் ஆகக்கூடாது. அது வந்து டவுன்வர்டாகவும் மூவ் ஆகலாம், லிஃப்ட்டு அப்வர்டாகவும் மூவ் ஆகலாம். ஆனால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகவோ டிக்ரீஸ் ஆகக்கூடாது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகணும், அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். அப்படின்னாலும் யூனிஃபார்ம் மோஷன் சொல்கிறோம். ஸோ அப்படி இருந்தாலும் ஆக்சலரேஷன் 0. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா, நம்ம வெயிட் மிஷின் மேலே ஏறி நின்னோம் அப்படின்னா, அது எப்போ என்ன சொன்னேன், லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம் ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் 0. அப்போ வெயிட் மிஷின் மேலே போய் ஏறி நின்னோம்னா அப்போ வந்து நம்மளுடைய வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட். அப்போ நம்மளுக்கு காமிக்கிற வெயிட் தான் ஆக்சுவல் வெயிட். ஓகேங்களா? ஸோ அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட். ஏன் அப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ வெயிட் மிஷின் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறத அசியூம் பண்ணுங்க. யூனிஃபார்ம் மோஷனும் ரெஸ்ட்டும் ஒரே கேஸ் தான் சொல்லியாச்சு. இப்போ நான் ரெஸ்ட்டில் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிறேன். வெயிட் மிஷின் லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ பாருங்கள் என்னென்ன ஃபோர்ஸ் இப்போ நம்ம மேலே ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, அது டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணும், இல்லையா? எர்த் வந்து நம்மளை கீழே தான் இழுக்கும். அது வந்து என்ன ஃபார்முலா, F = mg. எம்ங்கிறது பர்சனோட மாஸ், இங்கே நிற்கிற பர்சனோட மாஸ். ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, நம்மளுக்கு தெரியும் 9.8 வேல்யூ, ரைட்? இது டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணும். இதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷனை வந்து வெயிட் மிஷின் வந்து நம்ம மேலே கொடுக்கும், அதுதான் ஆர். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. த பர்சன் இஸ் அட் ரெஸ்ட், இல்லையா? ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸு 0. ஒரு பர்சன் வந்து அதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் பார்த்தோம் இல்லையா, நெட் ஃபோர்ஸ், ஒரு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்சன் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணாத வரலையும் பர்சன் வந்து என்ன பண்ணியிருப்பான்,
உன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணாமல் இருப்பான். ரெஸ்ட்டில் இருக்க ரெஸ்ட்லேயே இருப்பான், அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருப்பான். இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் 0, ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னு சொல்ல. நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன அர்த்தம்? 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அதனுடைய ரிசல்டன் வந்து என்னது 0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுது, ரியாக்ஷன் வந்து அப்வர்ட் ஆக்ட் பண்ணுது, நெட் ஃபோர்ஸ் 0. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறப்ப ஒன்று வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம், ஒன்று நெகட்டிவ்னு வச்சுக்கிறோம். எப்போதுமே அப்வர்டு, இப்போ வந்து அப்வர்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போடுறப்ப நம்ம வந்து இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் டவுன்வர்டாக எடுத்துக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு கன்வென்ஷன் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். இங்கே வந்து என்னென்னா அப்வர்டு ஃபோர்ஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறேன், டவுன்வர்டு ஃபோர்ஸை நெகட்டிவாக வச்சுக்கிறேன். அப்போ என்ன எழுதலாம் நம்ம? இங்கே பாருங்கள், இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து இங்கே என்னது? ஒன்று வந்து அப்வர்டு ஆர் ப்ளஸ் அப்வர்டு ஆக்ட் பண்ணுறதுனால, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து என்னது? டவுன்வர்டு எம்ஜி மைனஸ் எம்ஜி. நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இல்லையா, இதில் நெட் ஃபோர்ஸ் வந்து 0, ஸோ ஈக்குவல் டு 0. அப்போ இதில் இருந்து ஆர் ஈக்குவல் டு என்னது? எம்ஜி. இந்த ஆர் தான் அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வெயிட் மிஷின் காமிக்கிறது. ஓகேங்களா, ஸோ வெயிட் மிஷின் காமிக்கிறது என்ன காமிக்குது? ஆர் ஈக்குவல் டு எம்ஜி, எம்ஜிக்கு ஈக்குவலான வேல்யூவை காமிக்குது. அந்த எம்ஜிங்கிறது என்னது? அதுதான் ஆக்சுவல் வெயிட். நம்மளுடைய வெயிட்னா ஜென்ரலாக வெயிட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எம்ஜி. ஸோ இங்கே காமிக்கிறது ஆர் வந்து என்னது? வெயிட் மிஷின் காமிக்கிற ரியாக்ஷன், அது ஈக்குவல் டு எம்ஜினா அப்பரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட் இந்த கேஸில். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் வரும். லிஃப்ட் ஆக்சலரேட்டர் அப்வர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட், கீழேருந்து லிஃப்ட் வந்து மேலே மூவ் ஆகுது. ஓகேங்களா, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் 4th ஃப்ளோர் இப்படி போகிறதா வச்சுக்கும். ஸோ அப்போர்டாக மூவ் ஆகுது. ஆனால் ஆக்சலரேட்டர்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு போக இன்க்ரீஸ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகல, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, போக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதான் ஆக்சலரேட்டட் அப்வர்ட். இப்போ வந்து என்னது அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேட்டட் அப்வர்ட் அப்படின்னா ஆக்சலரேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அதில் ஏதோ அந்த டைரெக்ஷனில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? அது மேலே வந்து எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அதனுடைய ரிசல்டன்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரிசல்டன் வந்து ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் ஆக்சலரேட் ஆகுது அந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்கள், இந்த லிஃப்ட் வந்து ஆக்சலரேட்டர் அப்வர்டுனா பர்சனும் ஆக்சலரேட்டர் அப்வர்டு தான் லிஃப்ட்டோட சேர்ந்து. அப்போ அந்த ஆக்சலரேஷன் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், ஏ அப்வர்டு. இப்போ இந்த பர்சன் மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? அந்த பர்சனோட மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இல்லையா, அந்த ஆக்சலரேஷன் ஏ. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஹிம் எவ்வளோ அப்படின்னா எம் இன்ட்டு ஏ, இதை எழுதிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரிசல்டன் ஃபோர்ஸ். இந்த நெட் ஃபோர்ஸுங்கிறது என்னது? இவன் மேலே ஆக்ட் பண்ணுற 2 ஃபோர்ஸோட ரிசல்டன் ஃபோர்ஸ் இல்லையா. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து எம்ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஆஃப் தீஸ் 2 ஃபோர்ஸ். என்ன ரிசல்டன்ட்டு? ஒன்று வந்து ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி, இன்னொன்று ரியாக்ஷன், வெயிட் மிஷின் கொடுக்குற ரியாக்ஷன். நம்ம கீழே பிடிச்சி இழுக்கிறதுனால அந்த வெயிட் மிஷின் சர்ஃபேஸில் நம்ம காலை வைப்போம் இல்லையா, அதுக்கு வெயிட் மிஷின் ரியாக்ஷன் ஆஃபர் பண்ணுது, அது ஆர். ரைட், அப்போ ஆர் வந்து என்னது? பாசிட்டிவ். எம்ஜி வந்து என்னது? டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுது, மைனஸ். அப்போ ஆர் மைனஸ் எம்ஜின்னு எழுதுறேன். ஓகே, அப்போ நம்ம மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? எம்ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் எம்ஜி. ஓகே, ரைட். இப்போ இதில் இருந்து ஆர் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? ஆர் ஈக்குவல் டு இந்த இதான் இந்த பக்கம் மட்டும் வாங்க, ப்ளஸ் ஆயிருமா, மைனஸ் எம்ஜி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எம்ஜி ஆயிருமா, அப்போ ப்ளஸ் எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. அப்போ இங்கே வந்து என்னென்னா எம்ஜிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்? எம்ஜினா என்னது? ஆக்சுவல் வெயிட் இல்லையா. அப்போ ஆக்சுவல் வெயிட்டு ப்ளஸ் சம் வேல்யூ ஆட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து என்னென்னா அப்பரண்ட் வெயிட், ஆறுங்கிறது தான் அப்பரண்ட் வெயிட். அப்பரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். எந்த கேஸில்? லிஃப்ட் வந்து அப்போர்டாக ஆக்சலரேட் ஆகிறப்ப அப்பரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். நம்ம வெயிட் மிஷின் வந்து அதிகமாக காமிக்கும், 60 kg அப்படின்னா 70 kgங்கிற மாதிரி வெயிட் காமிக்கும். ஓகே, ரைட். அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த ஃபார்முலா அப்போட ஆக்சலரேட்டர் போல் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். நம்மளுடைய வெயிட்டுக்கு ஃபார்முலா, அப்பரண்ட் வெயிட்டுக்கு ஃபார்முலா இதுதான், ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏன்னு எழுதலாம். ரைட். இப்போ டவுன்வர்டாக இதே லிஃப்ட்டு தான் டவுன்வர்டாக ஆக்சலரேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லிஃப்ட் வந்து இஸ் கம்மிங் டவுன், மேலேருந்து கீழே வருது, ஆனால் ஆக்சலரேட் ஆகுது. அப்படின்னு அர்த்தம் கீழே வர ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 5th ஃப்ளோர்லேருந்து இல்லை 10th ஃப்ளோர்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வருது, கீழே வர ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். ஓகே, அப்போ ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட்னா டவுன்வர்டாக ஒரு நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் நம்ம மேலே. ஓகேங்களா, அப்போ என்ன நெட் ஃபோர்ஸ் ஃபார்முலா? அக்கார்டிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், எஃப் ஈக்குவல் டு எம்ஏ தான். ஓகே, அப்போ நம்ம மேலே ஆக்ட் பண்ணுற நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? எம்ஏ, நம்மளுடைய மாசு இன்ட்டு அந்த ஆக்சலரேஷன் ஏ, அதனால் நெட் ஃபோர்ஸ் எம்ஏ. ஆனால் டவுன்வர்டுங்கிறதுனால என்ன பண்ணுறேன்? மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? இந்த நம்ம மேலே ஆக்ட் பண்ணுற 2 ஃபோர்ஸ்க்கு ரிசல்டன்ட்டுக்கு ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டு அப்போர்டு ஃபோர்ஸ் வந்து என்னது? ரியாக்ஷன் ஆர், டவுன்வர்டு வந்து என்னது? எம்ஜி மைனஸ் எம்ஜி போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் இருந்து ஆர் ஈக்குவல் என்ன எழுதலாம்? இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஜி ப்ளஸ் எம்ஜி ஆயிடுது, மைனஸ் எம்ஏ. அப்போ எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிங்கிறது ஆக்சுவல் வெயிட் இல்லையா, மைனஸ் சம் வேல்யூ
போடுறோம். அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய அப்பரண்ட் வெயிட்டு ஆக்சுவல் வெயிட்டை விட குறையும் இல்லையா. 60 மைனஸ் சம்திங், 60 மைனஸ் 10ன்னு போட்டால் 15 கிடைக்கும். அப்போ இந்த கேஸில் வெயிட் மிஷின் வந்து என்னென்னா, ஒரிஜினலாக ஒரு பர்சன் வந்து 60 kgனா அவனோட வெயிட் வந்து கம்மியாக காமிக்கும், 50 kg 55 kgன்னு காமிக்கும், டிபெண்டிங் அப்பான் த ஆக்சலரேஷன் வேல்யூ. ஓகேயா. அப்போ இந்த கேஸில் when the lift accelerated downward, apparent weight is less than actual weight. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி. ரைட், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கேஸ். இது தேர்ட் கேஸ் என்ன பார்த்தோம், லிஃப்ட் ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். ஓகே, இப்போ ஃபோர்த் கேஸ் அதோட ஒரு அடிஷ்னல் தான், ஸ்பெஷல் கேஸ் தான். என்னென்னா லிஃப்ட் ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட் வித் ஏ ஈக்குவல் டு ஜி. அப்படின்னு என்ன அர்த்தம், லிஃப்ட் மேலேருந்து கீழே மூவ் ஆகுது, ஆக்சலரேட் ஆகுது, ஸ்பீடு வர வர இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் என்ன ரேட்டில் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த ஆக்சலரேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா ஈக்குவல் டு ஜி, தட் மீன்ஸ் ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி எவ்வளோ 9.8 m/s². அதுக்கு ஈக்குவல் ஆனிச்சுன்னா, அந்த ஆக்சலரேஷன் வேல்யூ ஜிக்கு ஈக்குவல் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம், இந்த ரோப்பை வந்து கட் பண்ணி விட்டுறோம். லிஃப்ட்டுக்கு மேலே ரோப் இருக்கும் இல்லையா தாங்கி பிடிக்கிறதுக்கு, அந்த ரோப்பை கட் பண்ணி விட்டோம்னா என்ன ஆகும், இட் வில் பி அ ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட். எது, லிஃப்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற பர்சன், வெயிட் மிஷின் எல்லாமே என்னது ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்டாக மாறிடுவோம். அப்படி தானே, ஏன்னா கட் பண்ணி விட்டுறோம், ரோப்பை கட் பண்ணி விட்டோன்னா நாங்கள் அப்படியே கீழே விழும் இல்லையா. அது மாதிரி ஒரு கேஸ் தான் இது. அப்போ என்ன ஆயிடுது, ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி இல்லையா. ஸோ இந்த கேஸில் என்ன அப்பரண்ட் வெயிட் என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், அதோட ஸ்பெஷல் கேஸ் தான் இதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கேஸ் டவுன்வோர்டாக மூவ் ஆகிறப்ப என்ன ஃபார்முலா சொன்னோம், ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. இங்கே ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஜி போடுறோம், ஏ ஈக்குவல் டு ஜிங்கிறதுனால. அப்போ என்ன ஆகும், எம்ஜி மைனஸ் எம்ஜி 0. அப்போ இங்கே ரியாக்ஷன் ஆஃபர்டு பை த வெயிட் மிஷின் என்ன ஆகும், ரியாக்ஷன் ஆஃபர்டு பை த வெயிட் மிஷின் வந்து 0. அப்போ நம்மளுடைய வெயிட் வந்து 0ன்னு காமிக்கும், வெயிட்லெஸ்னஸ். இது ஒரு கேஸ், வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் என்னது அப்பரண்ட் வெயிட் ஆக்சுவல் வெயிட் உள்ள இது. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி. ரைட், இப்போது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் இப்போ பார்த்தா அப்பரண்ட் வெயிட் ஆக்சுவல் வெயிட் அதை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்ப்போம். எ பர்சன் ஆஃப் மாஸ் 50 kg ஸ்டாண்ட்ஸ் ஆன் அ வெயிங் ஸ்கேல் ஆன் அ லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு வெயிட் மிஷின் மேலே ஒரு பர்சன் நிற்கிறாரு, அவரோட மாஸ் வந்து 50 kg சொல்லியிருக்காங்க. இஃப் த லிஃப்ட் இஸ் அசெண்டிங் அப்வர்ட்ஸ், லிஃப்ட்டு மேலே மூவ் ஆகுது வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுங்கிறது வேறு, யூனிஃபார்ம் மோஷன் வேறு. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனுங்கிறது யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஆஃப் 9 m/s². ஸோ ஆக்சலரேஷன் வேல்யூ வந்து 9 m/s². வாட் வுட் பி த ரீடிங் ஆஃப் த வெயிங் ஸ்கேல். இப்போ வெயிட் மிஷின் என்ன ரீடிங் காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஜி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, 10 m/s². 9.8க்கு பதிலாக 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்ப்போம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வெயிட் மிஷின் இது விச் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்டுன்னு சொல்லியாச்சு, ஆக்சலரேட்டிங் அப்வர்ட். ஓகேயா, உள்ள வெயிங் ஸ்கேல் இருக்குது, பர்சன் இஸ் ஸ்டாண்டிங், இவரோட மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இவரோட மாஸ் வந்து கிவன். ஓகேயா, நம்ம இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், தட் இஸ் என்ன ஃபார்முலா, when the lift is accelerating upwardனா என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, ஆர் இஸ், வெயிட் மிஷினோட ரீடிங்கிறது இந்த ஆர் தான். ஆர் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஆக்சலரேட்டிங் அப்போர்ட்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, தட் இஸ் m × g + a. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆர் ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக 50 kg தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஜி வேல்யூ அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 ப்ளஸ் ஏ வேல்யூ எவ்வளோ, ஆக்சலரேஷன் 9 m/s². ஸோ 9. அப்போ எவ்வளோ வரும், ஆர் ஈக்குவல் டு 50 × 19 எவ்வளோ வரும் பாருங்கள், 95. ஓகேயா, அப்போ ஆர் வந்து 950. என்னது ரியாக்ஷனுங்கிறது என்னது, ஃபோர்ஸ்க்கு யூனிட் என்னது, நியூட்டன் இல்லையா. 950 நியூட்டன் அப்படின்னா அவருடைய வெயிட் மிஷினோட ரீடிங் வந்து என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். 950 நியூட்டன்னா என்ன அர்த்தம், 1 நியூட்டன்னா எத்தனை கேஜி சார் அப்படின்னா, இங்கே ஜி வேல்யூ வந்து எவ்வளோ. இப்போ நான் என்ன சொன்னேன், வெயிட்னா ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன்ல, கன்ஃபியூஸ் பண்ணேன். வெயிட்டுங்கிறது நார்மலாக பர்சன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார், வெயிட் மிஷினில் ஏறி நிற்கிறார். அப்போ வெயிட்டுங்கிறது என்னென்னா
m into g. ஓகேயா? இப்போ 1k இப்போ வந்து 50 kg உள்ள பர்சன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 50 இன்ட்டு இங்கே g வேல்யூ 10ன்னு வச்சுக்குவோம். ஓகேயா? அப்போ வந்து எவ்வளவு 500 நியூட்டன். நல்லா பாருங்கள், வெயிட் 500 நியூட்டன் அப்படின்னா அவர் வந்து 50 kgன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 950 நியூட்டன்னா எவ்வளோ கேஜி? 10ஆல் டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ வரும்? அப்போ வெயிட் வந்து ரீடிங் வந்து எவ்வளவு அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணால் 95. அப்போ 95 கேஜின்னு காமிக்கும். ஓகேயா? புரியுதா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது 95 கேஜி. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஒரிஜினலாக அவர் வந்து 50 கேஜி தான், ஆனால் அப்ரண்ட் வெயிட் எப்படி தெரியுது? 95 கேஜின்னு தெரியுது இல்லையா? 50 கேஜி மாஸ் உள்ளார் வந்து 95 கேஜியாக காமிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் போதும். ஓகே, இன்னும் இதே டாப்பிக்கில் இன்னும் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீச் ஆகட்டும். ஓகேங்களா? தேங்க்யூ.